பிராமணர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று சொல்வது வெறும் பிராமணர்களுக்கான இடஒதுக்கீடு அல்ல. கட்சிகளை உடைப்பது உருவாகும். அது நீங்க ரஜினி விஷயத்துல பார்க்கலாம், நீங்க ஏடிஎம்கே விஷயத்துல தோழர் சொன்னாரு, இவங்களோட கூட்டு சேர்ந்தாங்க. இந்த தடவை போட்டி போடுதா எங்கேயாவது நானும் நெட்ல தேடி பார்க்குறேன், கிடைக்கும். முஸ்லிம்கள் கையை வெட்டுன்னு சொல்றவன் இந்தியாவின் எதிர்காலம் என்று ஒருவர் சொல்லுவாங்க. ஆனா இவர் தான் சொல்றாரு. இவ்வளவு வக்கரம் முடிச்ச ஒரு மனுஷனை எப்படிங்க நீங்க பொது சமூகத்தின் முன்னால் நிற்பதற்கு தகுதியற்றவன் அப்படி எப்படி பேச முடியும்? நீங்க நரேந்திர மோடியினுடைய பேச்சு, நரேந்திர மோடி இன்னைக்கு என்னங்க பேசுறாரு? இஸ்லாமியர்களை வீடு புகுந்து அடின்னு தாங்க சொல்றாரு. மீது எல்லாத்தையும் அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். சங் பரிவார் எப்பவாவது நேர்மையா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு முழுக்க அவனுக்கு தூக்கம் வருவாரு. நம்ம எப்படி இன்னைக்கு போய் இவ்வளவு நேர்மையா பேசிட்டு வந்துட்டோமே, இது தப்பாச்சே. நம்ம அந்த சங் பரிவாரினுடைய அந்த வழக்கமான கொள்கையிலிருந்து விலகிட்டோம்னு நினைப்பேன். சமீபத்தில் ஒன்று நடந்தது. நீங்க ஜாம் நகர்ல, குஜராத் ஜாம் நகர்ல அங்க இருக்க ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான அந்த ஏர்போர்ட் ஒரு ஓரத்துல சிவில் பயணிகளும் நம்மள மாதிரி பயணிகளும் போறதுக்கு ஒரு 4 விமானம் மட்டும் இறங்குறது. ஒரே நாள்ல இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. 5 நாள்ல 600 ஃபிளைட் இறங்கிருக்கு. அதுக்குள்ள மார்க்ஸ் சொன்னதை யோசிச்சு பாருங்க. அதை எதுவும் பிரச்சனை இல்லாம யாரு டீல் பண்ணாங்களா? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டிஸ். யாரு? தேசத்தை காக்க வேண்டியவர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? அம்பானி வீட்டு திருமணத்துக்கு முந்தைய அந்த விழாவுக்கு யாரெல்லாம் வந்தா? பில்கேட்ஸ்ல இருந்து. இப்ப நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல இந்த டீ கடைக்கெல்லாம் போகும்போது சில பேர் வணக்கம் முதலாளி அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரும் வணக்கம், அந்த முதலாளின்னு சொன்னா வணக்கம்னு சொல்லுவாரு. அப்புறம் ஒரு நாள் சொன்னேன், யோ அந்த திட்டிட்டு போறான் உன்னைய அப்படின்னு. அவன் என்னைய திட்டல, நீ தான் சொல்ற திட்டுறோன்னு. முதலாளின்னா திட்டுற வார்த்தையா? ஆமா, சுரண்டி திங்கிறவன் தான் பேரு. சுரண்டாம ஒருத்தன் எப்படி முதலாளியா இருக்க முடியும்? நீங்க ஜாம்நகர் ஏர்போர்ட்டை இப்படி இந்தியா முழுவதும் பார்த்து கொண்டு இருக்கிற போது இந்த வேலையை செய்தார். அதுல யார் வந்தாங்க? நீங்க அவர் கேட்டிருந்தீங்க, நான் அவங்க சுஜாதாட்ட கேட்டேன். இந்த புத்தகத்துல வருது, ஏன்னா ரஜினி நன்றாக உணவு உண்டார்னு வருது. யார் வீட்டு கல்யாணத்துல? குருமூர்த்தி வீட்டு கல்யாணத்துல. நான் வீட்டு கேட்டேன், ஏங்க இப்படி எழுதி வச்சிருக்கீங்க நன்றாக உணவு உண்டார் ரஜினின்னு? அதாவது நம்ம வீட்டு கல்யாணம் அப்படிங்கிறது மாதிரி உட்கார்ந்து அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸா சாப்பிட்டாங்கன்னு எழுதியிருக்காரு. அநேகமா இந்தியா முழுவதும் அவங்களுக்கு தான் பந்தி வச்சிருக்கு. யாருக்கு? அது அதானிக்கு பந்தி வச்சிருக்கு, அம்பானிக்கு பந்தி வச்சிருக்கு, டாட்டாவுக்கு வச்சிருக்கு, பிர்லாவுக்கு வச்சிருக்கு. இவங்களுக்கு பங்கு வைக்கப்பட்டிருக்கு. நம்ம உழைக்கிறது. நான் சமீபத்தில் ஒண்ணு, அது ஒரு 4-5 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி வந்திருக்கு. 2,10,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கலெக்ஷன். இதுதான் இதுவரை கலெக்ட் பண்ணதுலேயே அதிகம். நான் நாகர்கோவிலுக்கு போயிருந்தேன். காலையில் டீ குடிக்கிறதுக்காக கடைக்கு போனேன். ஒரு 2 பேர், இல்லை எப்படி சொல்றது, படித்தவங்கன்னு வச்சுருக்கேன். ஒரு ஏதோ ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க. கொஞ்சம் ஆங்கிலம் கலந்தெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க 2 பேரும். சி ஹவு ஒண்டர் தீஸ் பீப்புள் ஆர் டூயிங் அப்படின்னா. சரி, ஏதோ சீரியஸாக பேசுகிறாங்களேன்னு கவனிச்சு பார்த்தா, இந்த நரேந்திர மோடியும் நிர்மலா சீதாராமனும் இந்த ஏமாத்திக்கிட்டு இருந்த எல்லா ட்ரேடர்ஸையும் அப்படியே பிடிச்சி நெருக்கி தேசத்தினுடைய கஜானாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவங்களால எப்படி இப்படி பேச முடியுது? ஆக்சுவலா இது யாரு? ட்ரேடர்ஸுக்கான இது இல்லை. இப்போ வருமானத்துக்காக கட்டுறது. மற்றதெல்லாம் அப்படி இருக்குல்ல, இது அப்படி கிடையாது. இது என்ன வரி? எண்ட் யூசர் மட்டும்தான் கட்டுறோம். இடைப்பட்ட காலத்துல ஒருத்தர் வாங்குவாரு, கொடுப்பாரு. ஆனா கடைசியாக அதை செலுத்துகிற மனிதனாக யார் இருக்குது? நுகர்வோர். நீங்க 144 கோடி, 2,10,000 கோடி, 2,10,000 144 வகுத்து பாருங்க.
ஒரு குடும்பம் இந்தியாவில் ஆவரேஜ் வந்து 4.4, ஒரு குடும்பத்தில் 4 பேர். தமிழ்நாட்டில் அது 3.5. ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு இந்திய குடும்பமும் ஒவ்வொரு மணி நேரமும் 9 ரூபாய் நாம என்னமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சராசரியா கொடுத்துக்கிட்டே. ஆனா இது பொதுவான நிலைமை என்னவா இருக்கு, இது தேசத்துக்காக போகுது என்கிற பேச்சு இருக்கு. எனவே இதையெல்லாம் இந்த மாதிரியான மித்து பலதை, அதாவது கோயங்காவுக்கும் ரிலையன்ஸுக்கும் தொழில் போட்டியிலிருந்து வர்றது, ரிலையன்ஸுக்கு எதிராக நீங்க யோசிச்சு பாருங்க. வெளிநாட்டுல போய் ராகுல் காந்தி பேசிட்டாரு எங்களை பத்தி தப்பா, அதே வேலைய யார் செஞ்சா, இந்த எருமை பத்தி பேசினார்ல நரேந்திர மோடி, அவரும் செஞ்சார். ஆனா தோழர் வெண்மணி சொன்னாரா பாலமுருகன் சொன்னாரான்னு தெரியல, இந்த நாட்டினுடைய பிரதமருடைய மனைவி குறித்து உளவு பார்ப்பதற்காக, விவரங்களை சேர்ப்பதற்காக ஒரு அந்நிய ஏஜென்சியை அவர்கள் நாடுகிறார். அடுத்து அவர் ஈடியை எப்படி பயன்படுத்துறாங்க, அதாவது இது தேசத்தின் நலனில் இருந்தல்ல. நீங்க ரிலையன்ஸுக்கு இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அது இருந்ததுன்னா யாரு தொழில நிக்க முடியாது, கோயங்கா நிக்க முடியாது. அப்ப கோயங்காவுக்காக ரிலையன்ஸுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய யார காலி பண்ணோம், ரிலையன்ஸுக்கு ஆதரவா இருக்க அரசாங்கத்தை காலி பண்ணணும். அதுக்காகத்தான் ராஜீவ் காந்தியா உங்க டார்கெட் வைக்கிறாங்க. அதுக்கு யாரோட காசை பயன்படுத்துறாங்க, என்னுடைய வரிப்பணத்தை எடுத்து இடி டைரக்டர் சொல்லி நீயே காசு கொடுத்து இதை வேவுபாருன்னு சொல்ல. நீங்க இதை யாராவது சொல்லியிருந்தா அவன் என்ன சொல்லியிருப்பான், தேசபக்தி இருக்கா, நாட்டுல நானே பாரதி பாடின மாதிரி பாடிப்பாங்க, 1000 முன்னுக்கு ஜாதி எனில் அப்படின்னு பேசியிருப்பாங்க. நம்மகிட்ட 1000 பிரச்சனை இருந்தா கூட நீ இதை செஞ்சிருக்கலாம். ரொம்ப பிரமாதமா இந்த விஷயங்களை சுஜாதா அதுல கொண்டு வந்திருக்காங்க. அது சொல்ற அந்த செய்தி கொடுக்கும் முறை சம்பந்தமா தோழர் பாலமுருகன் தான் பேசினார். ஒரு எளிய நடுத்தர வகுப்பு திருமணம், எளிய தென்னிந்திய சைவ உணவு வழங்கப்பட்டது என்று எல்லா பத்திரிகைகளும், குருமூர்த்தி வீட்டுக்குள்ள யாரெல்லாம், ராஜ்நாத் சிங்கு, அப்ப இருந்த RSS தலைவர், இவங்கெல்லாம் வந்ததுல ரொம்ப எளிமையா வழங்கினாங்க அப்படின்னு தலைப்பு போட்டாங்க. அப்படின்னு நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாத்தையும் போடல, என்னை ஏன் எல்லாரும் விரும்புறாங்கன்னா நான் வந்து காசுக்கே ஆசைப்பட மாட்டேன். உண்மையிலே அவர் சொல்லணும், இப்ப சில பேர் சொல்றாங்க, நமக்கு கரெக்டா தெரியல, சில 100 கோடிகளுக்கு அவர் அதிபதி என்கிறார். சில 100 கோடிகளுக்கு அவ்வளவு எல்லாம் முற்றும் துறந்த முனிவரா இவரு? முனிவர்களே முற்றும் துறந்தவனா இல்லைங்கிறது தான் இப்போ தோழர்கள் சொன்னாங்க. அது மகேஸ்வரியா இருக்கட்டும் அல்லது சந்திராசாமியா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள். இதன் ஊடாக இந்த மடங்கள் எப்படி பணத்தை கையாளுகிற வேலையை செய்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார். பத்திரிகைகள் யார் அதிகாரம் படைத்த நபர் என்பதை அவங்க கட்சிகளை உடைப்பது உருவாக்கும். அது நீங்க ரஜினி விஷயத்துல பார்க்கலாம், நீங்க ஏடிஎம்கே விஷயத்துல தோழர் சொன்னாரு. அஸ்ஸாம் கண பரிஷத் இந்த தடவை போட்டி போடுதான்னு எனக்கு தெரியல. அஸ்ஸாம் கண பரிஷத் வந்து அது பிரபுல்ல குமார் மோகன் தான் 2 தடவையோ 3 தடவையோ முதலமைச்சராகலாம் இருந்தார். இவங்களோட கூட்டு சேர்ந்தாங்க. இந்த தடவை போட்டி போடுதா எங்கேயாவது, நானும் நெட்ல தேடி பார்க்குறேன், கிடைக்கல. கூர்கா நேஷனல் ஃப்ரண்ட் ஜஸ்வந்த் சிங், மேற்கு வங்காளத்திலிருந்து பாஜகவுக்கு கிடைச்ச முதல் MP ஜஸ்வந்த் சிங், அவர் கூர்கா நேஷனல் ஃப்ரண்டோட சேர்த்து தான் ஜெயிக்கிறார். அவங்க இன்னைக்கு எங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. இவங்க ஆரம்பத்துல இருந்து இதுவரையிலும் அவங்களோட இருந்த சிவசேனாவை உடைச்சு காலி பண்ணாங்க. ஏடிஎம்கே எப்படி இது எப்படி சொல்ல முடியும்? அடுத்து அவரோட நேர்மைக்கு, அவர் நேர்மையாளர் இல்லையா, வருண் காந்தி என்ன செய்வாரு, முஸ்லிம்களை கையை வெட்டிடுவார். அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இப்படி பேசுறாரு, இந்த செய்தியை போடலாமா வேண்டாமான்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடக்குது. என்ன பதில் சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க?
பாஜக இல்லை, இந்தியாவின் எதிர்காலம். இவ்வளவு வக்கரம் முடிச்ச ஒரு மனுஷனை எப்படிங்க நீங்க பொது சமூகத்தின் முன்னால் நிற்பதற்கு தகுதியற்றவன் அப்படி எப்படி பேச முடியும்? நீங்க நரேந்திர மோடியினுடைய பேச்சு, நரேந்திர மோடி இன்னைக்கு என்னங்க பேசலாம்? இஸ்லாமியர்களை வீடு பூந்து அடின்னு தாங்க சொல்லல, மீது எல்லாத்தையும் அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். முஸ்லிம்கள் கையை வெட்டுன்னு சொல்றவன் இந்தியாவின் எதிர்காலம் என்று ஒருவன் சொல்லுவான். ஆனா இவர் தான் சொல்றாரு என்னவா, பிறப்பின் அடிப்படையில் பண்பாட்டுப்படியே அவங்க இருந்தாங்கன்னா என்ன மாற மாட்டாங்களா, வன்முறையே வராதான், ஏழ்மையில இருந்தாங்க. அப்ப இந்த திமிருக்கு பேர் என்னது? ஒருத்தனை கைவெட்ட ஒரு தனிநபரை, ஒரு சமூகத்தை அந்த சமூகத்தை சார்ந்தவன் கையை வெட்டுவேன்னு சொன்னா அவன் இந்தியாவின் எதிர்காலம் என்று சொன்னால் உன்னிடம் இருப்பது வக்கரம் தானே, வன்மம் தானே. எனக்கு கூட அந்த புத்தகம் படிச்சுட்டே வரும்போது என்ன தோணுச்சு, தமிழ் பதிப்பு குறிப்புன்னு போட்டிருக்க வேண்டாம்னு தோணுச்சு. காந்திய முதல்ல கொண்டவங்க கொள்ளுவது மட்டுமா வன்முறை? டேய், நீ சூத்திரன்னு சொல்றது வன்முறை. அதாவது பிராமணர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று சொல்வது வெறும் பிராமணர்களுக்கான இடஒதுக்கீடு அல்ல. சத்திரியனுக்கு ஒன்று இருக்கு, வைசியனுக்கு ஒன்று இருக்கு, சூத்திரனுக்கு ஒன்று இருக்கு. இந்த இடஒதுக்கீடுகளுக்கு பதிலாக அவங்க மனுஸ்மிருதியை எதுக்காக முன்வைக்கிறாங்க? இந்த இடஒதுக்கீடல்ல அவர்களோட 1949 நவம்பர் 26 நம்ம நாடாளுமன்றம் இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறது. நவம்பர் 30 அன்னைக்கு அவன் ஆர்கனைசர் இதெல்லாம் எழுதுறான், இந்த அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். நிறையெல்லாம் சொல்லியிருக்காங்க, மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையில சொல்லியிருக்காங்க. அவங்க எப்போதுமே நாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இந்துக்கள் ஏற்கவும் மாட்டார்கள் மதிக்கவும் மாட்டார்கள், அந்த முன்னோட்டோட வரும். நாங்கள்னு சொல்றது போல இந்துக்கள்னு சொல்லுவோம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்திய பாரம்பரியத்தின் கூறுகள் இதுல இல்லை. மனுதான் உலகத்திலேயே முதல் சட்டத்தை வடிவமைத்தவன். அவன் சொன்னது இல்லை என்றால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று எழுதினாங்க. அதன்படியான இடஒதுக்கீட்டிற்குத்தான் அவர்கள் இப்போது முயற்சி செய்கிறார்கள். இந்த இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறதெல்லாம் பம்மாத்து, அதைத்தான் சொல்றாரு. தோழர்கள் மற்ற விஷயங்களை சொன்னாங்க. நீங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நரசிம்மராவ் ஒரு சந்தேகம் இருந்தது, எவ்வளவு தைரியமா இவங்களால சொல்ல முடியும். ராஜீவ் காந்திய பதவி உலக வைக்கிறதுக்கு ஜெயில் சிங்க பாக்குறாங்க, பாபர் மசூதி இடிக்கிறத ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு இந்தியாவினுடைய பிரதமரோடு ஒரு லைசன் ஒர்க் பண்ணாங்க. இவங்க ஏன் நரசிம்மராவுக்கு பாரத் ரத்னா கொடுத்தாங்கன்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அப்படி என்ன நரசிம்மராவ் அப்படி தலைகீழ சாதிச்சுட்டாரு. இப்ப நேத்தோ முந்தானாலோ இவர் தெலுங்கானாவுக்கு போகும்போது நரசிம்மராவ் குடும்பத்தை போய் பார்த்து ஆகா ஊகான்னு பாராட்டியிருக்காரு நரேந்திர மோடி. என்ன அக்கிரமம்! நீதிமன்றம் சொல்லுது பாருங்க, இந்த அரசு அமைப்பு முறையை அந்த பக்கம் சற்றே விலகி இரும் பிள்ளைன்னு கோர்ட்டை சொல்லிட்டு, மாநில அரசாங்கத்தை சொல்லிட்டு, பிரதமரை சொல்லிட்டு, இவர்கள் பார்வையின் முன்னால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இவங்க 500 ஆண்டு காலம் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது துளசிதாசர் ராமாயணம் தான் அந்த காலத்தில் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதாவது சான்ஸ்கிரிட்ல ஏராளமான மொழிகள்ல ராமாயணம் வந்திருக்கு. ராம்சரித மானஸ் தான் முதல் சமஸ்கிருதம் அல்லாத வடிவத்தில் வந்ததுன்னு சொல்றாங்க. 1511 பாபர் மசூதி அதை ஒட்டி தான் கட்டியிருக்காரு. 1548 தான் ராம்சரித மானஸ் வெளியே வருதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ராமபக்தன் இதை பத்தி, அதாவது அவங்க மொழியில சமஸ்கிருதத்தை தவிர இப்படி எழுதுவதே தப்பு அப்படின்னு கொந்தளிச்ச போது சமூகத்தை ஒட்டுமொத்தமாக எதிர்த்து ஒரு மனுஷன் இடிச்சுட்டு கட்டியிருந்தாங்கன்னா எழுதியிருக்க மாட்டாரா? ஈவன் விடுதலை போராட்ட காலத்துல கூட இவங்க இதை பேசுனது கிடையாது யாரும். அப்ப எங்கிருந்து தொடங்குது? ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார்.
அதான் நான் சொன்னேன் தோழர்கள், நீங்கள் நான் ரொம்ப டைமும் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து சுதேசி ஜாக்ரான் மஞ்ச், சுதேசி கொள்கை தான் எங்கள் கொள்கை அப்படின்னு சொல்லி பெரிய இதெல்லாம் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் பாஜக ஆட்சி பொறுப்பு வருது. இவங்களும் அந்நிய நேரடி மூலதனம் நவீன தாராளமய கொள்கைகளை ஏற்கிறாங்க. அதுக்கு பின்னால சுதேசி ஜாக்ரான் வந்து என்ன பண்றாங்க, பூட்டு போட்டு பூட்டிடுறாங்க. திருட்டுத்தனமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப அதனுடைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட பல தீர்மானங்கள் இல்லை, வேற பத்திரிகைகள்ல வருது. அப்ப தீர்மானத்தை எல்லாம் அவங்க வந்து அவங்க வெப்சைட்ல ஏற்றிருந்தாங்க. அவங்க நடத்தின ஒரு மேகசின் இருக்கு, அந்த மேகசினே பலதும் காணும். நீங்க இந்துத்துவா கொள்கை, நீங்க உள்ளூர் தொழில் தான், சுதேசி தான் என்று சொல்கிற ஒருவன் எப்படி அந்நிய மூலதனத்தை அனுமதிக்க முடியும்? நீங்க 49% நாங்க இதை முதல் இன்சூரன்ஸ்ல அனுமதிக்கும் போது நான் வந்து அவ்வளவுதான் சொன்னேன், வாஜ்பாய் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு. நீ என்ன பண்ற, அந்த நேர்மையை எங்க வச்சு இன்னைக்கு அதை பத்தி என்ன ஏதாவது பேசுறாரா? சமீபத்துல தோழர் ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறோம். இவர் கடைசியா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தபோது குஜராத்துக்கு அவர் மைக்ரோ சிப்ஸ் தொழிற்சாலையில கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் கவுண்டர் கரண்ட்ல தான் முதல்ல வந்தது, அப்புறம் நியூஸ் கிளிக்ல வந்தது. இல்ல அது மைக்ரோ சிப்ஸ் தயாரிக்கிற தொழிற்சாலை கிடையாது, அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் தான், தயாரிக்கிறது வேற இடத்துல. அது ஒரு பொருள். அதுக்கு பின்னால நியூஸ் கிளிக்கும் நியூஸ் லாண்ட்ரி வயரு வரிசையா பத்திரிகைகள் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, மைக்ரான் என்கிற கம்பெனி தான் இங்க அமைய போகுது. அதுல 50% மூலதனத்தை ஒன்றிய அரசாங்கம் போடும், 20% மூலதனத்தை குஜராத் அரசாங்கம் போடும், 30% மூலதனத்தை மைக்ரான் நிறுவனம் போடும். 100% உரிமை யார்கிட்ட இருக்கும்? மைக்ரான் நிறுவனத்துக்கு சொந்தம். 70% இந்திய மக்களினுடைய வரிப்பணத்தை வாங்கி கொண்டு இதை பண்ணும். ஆனா நீங்க சுதேசி ஜாக்ரான் மஞ்சுன்னு சொல்லி அவங்க திரட்டின ஆட்கள் முழுவதையும் ஈவன் பிஎம்எஸ் உட்பட எப்படி வச்சிருக்காங்கன்னு நம்மளால பார்க்க முடியும். கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இவரு பேராசிரியர் வைத்தியநாதன், இவர் இருக்கும்போது இல்லை, சோ இருக்கும்போது ஒரு 3 தடவையோ 4 தடவையோ அந்த துக்ளக்கு அந்த ஆண்டு விழா இருக்கு இல்லையா, பொங்கலை ஒட்டி அதுக்கு போயிருக்கேன். அப்போ ஒரு முறை இவங்க போட்டாங்கல்ல, ஒரு எஸ்ஐடி போட்டாங்க, STF நினைக்கிறேன், ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். குருமூர்த்தி, பேராசிரியர் வைத்தியநாதன், மகேஷ் அத்வானின்னு நினைக்கிறேன். அந்த 3 பேரையும் போட்டு 25 லட்சம் கோடி கருப்பு பணம் இருக்கு மகேஷ் நிர்மலான், சாரி மகேஷ் நிர்மலான் தோழர் கரெக்டா சொல்றாரு. அப்போ அதுக்கப்புறம் ஒரு கருத்தரங்கு நடந்தது. அந்த கருத்தரங்கத்துல பேராசிரியர் வைத்தியநாதனும் இவரும் கலந்துக்கிறாங்க. ஒரு கேள்வி கொடுக்குறோம், எங்க நீங்க சட்டம், அந்த நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு, நம்ம நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு, இதெல்லாம் மீறி நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. இவங்க பல விஷயத்துல எழுதியிருக்காங்க. நாடகத்தனமாக, அவர் வழக்கமா நாடகத்தனமாக சொல்வது போலன்னு அதுல எழுதியிருக்காங்க. அங்க நடிச்சார். ஐய சட்டம்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம், இந்தியாவை ஆள்கிறவர்களுக்கு தைரியம் இருந்தால் போதும். அப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க கொண்டு வரும். அதுக்கு பின்னால பேசுனதே கிடையாது, இன்னைக்கு வரை பேசுனது கிடையாது. ஒரு விஷயத்துல இவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இவங்க கேட்கிறாங்களா யாரும் தெரியல, ஆனா இதுல பதிவாயிருக்கு. ஏங்க ரிலையன்ஸை பத்தி அவ்வளவுலாம் பேசியிருக்கீங்களே, ஹிண்டன்பர்கை பத்தி பேசலைன்னா சட்டம் மாறிடுச்சு. இவரும் மாற்றுவார். நீங்க அவங்ககிட்ட நேர்மையை நீங்க எதிர்பார்க்காதீங்க. சங் பரிவார் எப்பவாவது நேர்மையா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு முழுதும் அவங்க தூக்கம் வரும். சார் நம்ம எப்படி இன்னைக்கு போய் இவ்வளவு நேர்மையா பேசிட்டு வந்துட்டோமே, இது தப்பாச்சே, நம்ம அந்த சங் பரிவாரினுடைய அந்த வழக்கமான கொள்கையிலிருந்து விலகிட்டோமோன்னு நினைப்பாங்க.
இவர் அரசியல் கட்சிகள் வெளிநாட்டு அந்நிய நிறுவனங்களிடமிருந்து நிதி பெறக்கூடாது என்பது சட்டமாக இருந்தது. ஒரு NGO கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. காங்கிரஸும் வாங்கிருக்கு, பிஜேபியும் வாங்கிருக்கு. இப்போ காங்கிரஸ் ஒரு அஃபிடவிட் போட்டு ஏதோ பேசிகிட்டே இருந்தாங்க. இல்லைங்க, அது நிறுவனங்கள் கொடுத்துட்டாங்க, நாங்கள் அப்போ வாங்கிட்டோம் அப்படின்னு ஏதோ உளத்திட்டு இருந்தாங்க. இவர் 56 இன்ச்சாச்சு. வந்தோடனே இவர் என்ன பண்ணார்னா சட்டத்தை மாற்றி 1976, அது என்ன டேட்டுன்னு தெரியல, ஒருவேளை தோழர் ராமகிருஷ்ணன் போன்றவர்களுக்கு தெரியும், 1976 ஆகஸ்ட் 5ஆம் தேதி நினைக்கிறேன். அதுக்கு முன்னால வாங்கியிருந்தா தான் தப்பு, பின்னால வாங்கினா தப்பு இல்லைன்னு சட்டத்தை மாற்றிட்டாங்க. அதாவது ரிலையன்ஸ் என்ன தப்பு பண்ணுச்சோ அதையே யார் பண்ணுவான்? அதானி பண்ணுவான். அதானி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு சட்டவிரோதமாக இருந்தது எல்லாத்தையும் இன்னைக்கு சட்டம்னு மாத்திடுவோம். தட் இஸ் RSS, தட் இஸ் குருமூர்த்தி. குருமூர்த்தி என்பவர் RSS கொடூர முகங்களில் ஒரு சின்ன சாம்பிள் என்பதை மிக திறமையாகவும் மிக நேர்த்தியாகவும், நான் சொன்னல ஊடக அறம்லாம் ஒன்றும் இல்லை, என்ன ஊடக அறம் இருக்கு, ஆனா இவங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்துல அவர் மறுத்தார், இந்த விஷயத்தில் பதில் சொல்லலை, இன்னாருக்கு அனுப்பணும் இதுவரை பதில் சொல்லலை என்று அதை நேர்த்தியாக செய்திருக்கிறார். உண்மையில் நான் தோழர்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நான் கூட உங்கள்கிட்ட சொன்னேன், இதை யாரையாவது வாங்க வைக்கணும்னா இதில் தோழர் ராமகிருஷ்ணனோ மற்றவங்களோ சொன்ன பிராமணிக்கல் ஹைரார்கி, அந்த மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான விஷயம் இருக்கான்னு இருக்கு. தோழர்கள் சொன்னாங்களா, RSS எப்போ தோன்றுச்சு? ஆன்டி பிராமின் மூவ்மெண்ட் வருகிற போது அவர்கள் வருகிறார். பிரிட்டிஷ் மூலதனத்துக்கு பிரச்சனை வர்ற போது அவங்க வர்றாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கம் மட்டும் இல்லை, நீங்க மீதி விஷயங்களையும் கூட நீங்க அப்படியே பார்க்க முடியும். அது வைக்கம் போராட்டமா இருக்கலாம். அது வைக்கம் போராட்டத்தில் இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னா, 2 பேரும் காங்கிரஸ்காரங்க அதை மறுக்கிறாங்க. காந்தி போய் பேசினார்னா செட்டில் ஆயிரும், உங்க மரியாதைக்குரியவர்கள் சொல்றாங்க. காந்தி போயிட்டார், போய் பேசுறாரு. காந்தி அப்பவே மதிக்கத்தக்க தலைவர் தான், இங்க வந்தோடனே மதிக்கத்தக்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க. 2 திண்ணையிலையும் யாரு தலைவர்? அகில இந்திய காங்கிரஸ்ல இவர் எந்த காலத்திலையும் உறுப்பினராக இருந்ததில்லை. காந்தி ஒரு காலத்திலும் உறுப்பினராக இருந்ததே இல்லை. காங்கிரஸ் கட்சி காலனா உறுப்பினர்னு சொல்லுவாங்கல்ல, அது இருந்தது. ஆனா இவர் தான் மதிக்கப்படுறார். இவர் பேசினா செட்டில் ஆயிடும். இவர் சொல்றத அவங்க மதிக்கிறவங்க. இவர் வீட்டுக்கு போறார். முன்னால கிராமங்கள்ல திண்ணைகள் இருக்கும்ல, 2 பக்கமும் திண்ணை இருக்கும், நடைபாதை இருக்கும். இந்த 2 திண்ணையிலையும் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. சேர் போட்டு இல்லை, திண்ணையில உட்கார்ந்துருக்காங்க. காந்தி எங்க உட்கார்ந்துருந்தார்? நடைபாதையில் உட்கார்ந்துருந்தார். நீ என்ன தலைவனா வேணாலும் இருந்துக்கோ, நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ, கட்சியில தலைவரா இருக்கலாம். ஆனா நீயா நானான்னு வரும்போது இந்த ஹைரார்கில என்னை நீ மிஞ்ச முடியாது, நான் அனுமதிக்க மாட்டேங்கிறதா. பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி அந்த வீட்டை வாங்கி கல்லிறக்கும் தொழிலாளர் சங்கத்தினுடைய அலுவலகமாக மாத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்பவும் அது AITC கல்லிறக்கும் தொழிலாளர் சங்கத்தினுடைய அலுவலகமாக தான் இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, இந்த 2 மேலாதிக்கத்தை, முதலாளித்துவம், பிராமணிக்கல் ஹைரார்கி, 2ஐயும் நீங்க இதை படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா நிச்சயமாக இடதுசாரிகளோ அம்பேத்கரிஸ்டோ அல்லது பெரியாரிஸ்டோ அவர்கள் நிச்சயமா அவங்க வேலையில ஒரு மாற்றத்தை காண முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பகுத்தாய்வது என்பதற்கான வாய்ப்பு இதில் இருக்கிறது. எனவே நான் மீண்டும் ஒரு முறை எழுதிய சுஜாதா சிவஞானம், மொழிபெயர்ப்பு செய்த பேராசிரியர் கோச்சடை, தமிழ்குளம், வடிவமைப்பு செய்தவர்கள், இவங்க எல்லாத்துக்கும் என்னை பாராட்டுகளை தெரிவிப்பதோடு நிச்சயமா நானும் பல பேர்கிட்ட பேசுறேன். நீங்க வந்திருக்கிற எல்லாரும் முக்கியமான தோழர்கள் தான். இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் கூட அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், தேவைன்னா இன்னொரு முன்னுரையும் சேருங்களேன். இந்த 2 முன்னுரையும் பார்க்கும்போது பிராமணிக்கல் ஹைரார்கியை மட்டும் அவர் கொண்டு வருவதற்கு முயற்சித்தார் என்கிற விஷயங்கள் தோழர் குலத்துர்மணியும் இவர் AS பன்னீர்செல்வத்தினுடைய இதுல இருக்கு. ஆனா ரொம்ப கொடூரமா இருந்தாலும் பண்ணியிருக்கிறது முழுவதும் நான் வாட்சல்ல ஒரு 10 லிஸ்ட், சிலது விட்டு கூட போயிருக்கலாம். இங்க எப்படி முதலாளித்துவ அமைப்பை நிலைநிறுத்துவதற்கு இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை, நீதிமன்றத்தை, அவர் சொன்னார்ல சிவில் டெத் ஆகிப்போச்சு,
சாமியார் என்ன புறவரம் போட்டா சிவில் டெத் ஆயிடும். சிவில் டெத் ஆகிட்டா அவங்களுக்கு சொந்தக்காரங்களே இருக்க மாட்டாங்க. சொந்த உண்மையிலே அப்படி நடந்துச்சான்னு தெரியல. தோழர் நீங்க தான் சொன்னீங்களா? அப்போ அங்க நீதிபதி ஸ்தானத்துல ஒரு குறைஞ்சபட்ச யோசனை இருக்க வேண்டாம். ஏண்டா உனக்குத்தான் சொந்தக்காரங்களே இல்லையே, ஆனா ட்ரஸ்ட்ல சொந்தக்காரங்களா பார்த்து மட்டும் ஏன்டா போட்டாயின்னு கேட்டிருப்பாங்கல்ல. சொந்தக்காரனே உனக்கு சொந்தக்காரன் இல்லை, சிவில் டெத் வந்துருச்சு, ஆனா இருக்கிறவன் எல்லாம் உன் மாமா மச்சான் அண்ணன் தம்பியா இருக்கானு கேட்டிருப்பாங்கல்ல. அது உண்மையானு எனக்கு தெரியல. அது பாலமுருகன் அதுக்கு வாய்ப்பு இருக்கா, எங்களை எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னார். இப்படியா அந்த கதை போகுது. ஆனாலும் கூட இந்த இரண்டையும் பிராமணிக்கல் ஹைரார்கி, முதலாளித்துவ சுரண்டலுக்கு துணை போகிற அமைப்பு RSS என்கிற இரண்டையும் மிக நேர்த்தியாக அவர் பதிவு செய்திருக்கிறார். களத்தில் நிற்போருக்கும் கருத்தியல் தளத்தில் பணி செய்வோருக்கும் இது முக்கியமான நூல். வாங்குங்கள், படியுங்கள், பரப்புங்கள். நன்றி.